2025 வரவு செலவு அறிக்கையின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்காக 421 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதானது மக்களுக்கான நிலையான ஆதரவையும் நிதி சுமை சமநிலையாக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. மக்களின் நலனை பேணுவதிலும் நிதி சுமை ஒருங்கிணைப்பை செயல்படுத்துவதிலும் சம அளவு முக்கியத்துவம் கொடுப்பது பெரும் சவாலான விஷயமாகும். என்றாலும் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 393.8 பில்லியனை விட இவ்வாண்டு 27.2 பில்லியன் ரிங்கேட் அதிகமாக ஒதுக்கி அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறது. முக்கியமாக B40, M40 குடும்பங்களுக்கான FTR மற்றும் சாரா உதவி திட்டங்களுக்கு 13 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. சாரா உதவியும் 1200 ரிங்கேட்டில் இருந்து 2100 ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டது. உதவி பெறுநர்களின் எண்ணிக்கையும் 7 லட்சம் பேரில் இருந்து 5.4 மில்லியனாக விரிவாக்கம் கண்டுள்ளது. மைகாட் அட்டை மூலம் விரைவாக இவ்வுதவிகள் கிடைப்பதால் பயனர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மக்களின் நல்வாழ்வுக்காக பிற நேரடி நிதி உதவிகளுக்கு, குறிப்பாக சமூக நலத்துறை வாயிலான ரொக்க உதவிக்கு 2.9 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. அதில் மூத்த குடிமக்களுக்கான உதவி 600 ரிங்கேட்டுக்கும், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் உள்ள 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான உதவி 250 ரிங்கேட்டுக்கும் உயர்த்தப்பட்டது. போக்குவரத்து சலுகைகளை பார்த்தால் கில்லான் பள்ளத்தாக்கில் பேருந்து மற்றும் ரயில் சேவைகளை பயன்படுத்த 1,80,000 பயணிகள் பயனடையும் வகையில் மை50 மற்றும் பாஸ் முத்தியாரா பயண அட்டை திட்டங்களுக்கு 226 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு வெறும் 50 சென்ட் கட்டணத்தில் ஒரு வழி வேன் சேவை, உயர்கல்வி மாணவர்களுக்கு பஸ்.மை இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இது தவிர 5 லட்சம் ரிங்கேட் வரையிலான வீடுகளுக்கு 7,000 ரிங்கேட் தனிநபர் வருமான வரி விலக்கும், 5 லட்சத்து 1 ரிங்கேட்டில் இருந்து 7,50,000 ரிங்கேட் வீடுகளுக்கு 5,000 ரிங்கேட் வருமான வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. கல்வி அமைச்சுக்கு 64.1 பில்லியன் என பெரும் தொகை ஒதுக்கப்பட்டு பழைய பள்ளிகளின் தரம் உயர்த்தலுக்கு 2 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. உயர்கல்விக்கு 18 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. அதில் ஸ்டெம் மாணவர்களுக்கு PTPTN வாயிலாக கல்வி கடனுதவி வழங்க 500 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் நிதி சுமையை 3.8 விழுக்காடாக குறைக்க 2025 பட்ஜெட் இலக்கு கொண்டுள்ளது.